வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை போலீசாரிடம் வழங்க தீர்மானித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா தொடர்பாக அரசாங்கத்தின் தீர்மானத்தை தெளிவுபடுத்தியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அரசியல்வாதிகள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கோடிக்கணக்கில் நிதி பெற்றுள்ளமை முறையற்றதொரு செயற்பாடென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க தெரிவிப்பு. ஜனாதிபதி நிதியில் ஏதேனும் முறைகேடு நடந்துள்ளதா என்பதை கண்டறிய போலீஸ் விசேட விசாரணைகள் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிலர் இன்னமும் தமது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையினை சமர்ப்பிக்கவில்லை. இவர்களது பெயர் பட்டியலை போலீசாரிடம் வழங்க தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. போலீசார் இவர்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையினை சமர்ப்பித்த வேட்பாளர்களின் பட்டியல் மாவட்ட செயலகங்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த பொது தேர்தலில் அரசியல் கட்சிகள் சுயாதீன குழுக்கள் சார்பில் 8388 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அமலாகும் வகையில் அஸ்மஸ்ம திட்டத்தின் கீழ் நலன்புரி கொடுப்பனவுகளை செலுத்தும் முறைமை தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கடந்த மே மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட அஸ்மஸ்ம தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வறிய குடும்பம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வந்த 8500 ரூபாய் கொடுப்பனவு 10,000 ரூபாவாகவும், மிகவும் வறிய குடும்பம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வந்த 15,000 ரூபாய் கொடுப்பனவு 17,500 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் குறித்த பிரிவினருக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய 2 சமூக பிரிவுகளுக்கான கொடுப்பனவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. அதன்படி ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கும், ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை நிலையற்ற பிரிவினருக்கும் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறித்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்கான முடிவடையும் நிலையில் குறித்த பதவியில் தொடர்ந்தும் அவரை தக்க வைத்துக் கொள்வதா அல்லது நீக்குவதா என்பதை அரசாங்கம் இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடையும் என்றும் அரசாங்கமும் இன்னும் இந்த விடயத்தில் ஆலோசித்து வருவதாகவும் கூறினார். ஜெனரல் சவேந்திர சில்வா முதலில் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்ட போதும் அவரின் பதவியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2024 இறுதி வரை நீடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டதை பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மற்றவர்கள் மீது செருப்புதல் செய்யக்கூடாது என்று நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். 2005ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்ட ஒரு சில அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை மாத்திரமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளேன். ஆனால் இன்னும் ஒரு பெயர் பட்டியல் என்னிடம் இருக்கிறது. அதில் மாகாண சபை உறுப்பினர்கள், ஆளுநர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் பெயர்களும் இருக்கின்றன. தயாசிரி ஜெயசேகரவை தவிர்ந்த ஏனையவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நிதியை பெற்றுக் கொண்டதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள போதிலும் தயாசிரி ஜெயசேகர மாத்திரமே வெவ்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்தில் எவ்வளவு பணம் பெற்றார் அல்லது வேறு நிதியங்களில் பணம் பெற்றுக் கொண்டாரா, காப்புறுதி செய்தாரா போன்ற விடயங்களை அவர் வெளியிட வேண்டும் என்றார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து கோடிக்கணக்கில் நிதி பெற்றுள்ளமை முறையற்றதொரு செயற்பாடு என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நிதியை மீளப்பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், 2005 முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் விவரங்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. உண்மையில் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் மருத்துவ சிகிச்சைக்காக 1 முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான நிதியை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இலங்கையில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான சாத்தியம் காணப்பட்ட போதிலும் ஒரு சிலர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பல கோடி ரூபாவை பெற்றுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். ஏழ்மை நிலையில் உள்ள மக்களின் நலன் கருதி 1978ஆம் ஆண்டு ஜனாதிபதி நிதியம் ஸ்தாபிக்கப்பட்டது. அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் கணக்கில் நிதி பெற்றுக் கொண்டுள்ளமை முற்றிலும் முறையற்றதொரு செயற்பாடு.
ஒரு சில அரசியல்வாதிகளின் தவறான செயற்பாடுகளினால் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளின் பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொண்டு அந்த நிதியை மீளப் பெறுவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். ஜனாதிபதி நிதியில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்துள்ளதா என்பதை கண்டறிய போலீஸ் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணிபுரி விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. ஜனாதிபதி நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் 34 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்தின் முக்கிய நோக்கங்களுக்கு புறம்பான நோக்கங்களுக்காக மில்லியன் கணக்கான ரூபாவை பெற்றுக்கொண்டவை அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது தெரிய வந்துள்ளது. 12.25 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் 3 மடங்காக அதிகரிக்கும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ரூபாவுக்கு நிகரான டாலரின் பெறுமதி பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. அத்துடன் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதிக வரிகள், இறக்குமதி செய்யப்படும் நவீன வாகனங்களின் விலை உயர்வு உள்ளிட்ட காரணிகளால் கடந்த 2020ஆம் ஆண்டை விட 3 மடங்கு அதிகமாக புதிய வாகனங்கள் விற்பனை செய்யப்படும் எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர். ஜப்பானின் டொயோட்டா நிறுவனம் தயாரிக்கும் பஸ் ஒன்று கடந்த 2020ஆம் ஆண்டில் 70 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட போதிலும் அதன் புதிய விலை 2 கோடி ரூபாவாக இருக்கும் என்றும் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து, சுற்றுலா போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் இறக்குமதிக்கு கடந்த 14ஆம் தேதி முதல் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கடந்த நாடாளுமன்ற அமர்வில் கூறியிருந்தார். இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஜனவரி மாத நடுப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுமதி கிடைக்கப்பெற்றதும் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். 2023ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மிகப்பெரிய பங்களிப்பு மேல் மாகாணத்திலிருந்து கிடைக்கப்பெற்றதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது. 27,630 பில்லியன் ரூபாய் பங்களிப்பு மேல் மாகாணத்திலிருந்து பெறப்பட்டதாகவும் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 43.7% ஆகும் என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. 2023இல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது முந்தைய ஆண்டை விட குறைந்த வேகத்தில் வளர்ந்துள்ளது. 2022ஆம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பு மேல் மாகாணத்தில் இருந்தே பெறப்பட்டது. இது 43.9% இருந்தது. எனினும் 2023இல் இந்த வீதம் சிறிதளவு குறைந்துள்ளது என்று மத்திய வங்கி தெரிவிக்கிறது. மாகாண மட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாவதாக 10.9% பங்களிப்பை வடமேல் மாகாணம் வழங்கியுள்ளதோடு மூன்றாவதாக 10.3% பங்களிப்பை மத்திய மாகாணம் வழங்கியுள்ளது. தென் மாகாணம் 9.3%, சப்ரகமுவ மாகாணம் 7.0%, வடமத்திய மாகாணம் 4.8%, ஊவா மாகாணம் 4.7%, கிழக்கு மாகாணம் 4.7%, வடமாகாணம் 4.5% என்ற அடிப்படையில் மாகாணங்களின் பங்களிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கைத்தொழில் துறையின் பங்களிப்பு 48.7%, சேவை துறையின் பங்களிப்பு 45.9% கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.